வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் தி டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பொறுமை. கோபப்படுங்கள், ஆனால் அதற்கு முன் மும்மடங்கு பொறுமையாக இருங்கள். பூமி கூட பொறுத்து இருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது. இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல அமைச்சிருக்காரு. தேங்க்யூ. ஒரு நாள் காலையில ஒரு காலனி இருந்திருக்கு. அந்த காலனியில ஒரு பெரியவர் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காரு. அந்த வீட்டு வாடகை அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த வீட்டு ஓனருக்கு ரொம்ப கோவம் வருது. ரொம்ப கோவம் வந்தோடனே இவர் காலையில என்ன பண்றாருன்னா, தடாபுடான் ஜாமான் தலை பேக் பண்ணி வெளியில வச்சு, நீங்க வீட்டை காலி பண்ணுங்க, இனிமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுறாரு. இவர் பெரியவர் கெஞ்சி கேட்குறாரு, ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது சமாளித்து வாடகை கொடுத்துட்றேன், வீடை மட்டும் காலி பண்ண சொல்லாதீங்க, எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு கெஞ்சுறாரு. கெஞ்சினோடனே இவர் கண்டிப்பாக முடியாதுங்க, நான் எவ்வளோ நாள் பொறுத்துட்ருக்குது, இதே நீங்கள் வாடகை கொடுத்து 1 வருஷத்துக்கிட்ட ஆக போது, நீங்கள் கண்டிப்பாக காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சத்தம் போடுறாரு, ரொம்ப ரகலை நடக்குது, அப்படியே கூட்டம் எல்லாம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எல்லாருக்குமே இந்த பெரியவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. ஸோ அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஹவுஸ் ஓனர் கிட்ட, ப்ளீஸ் இந்த ஒரு தடவை பொறுத்துக்கோங்க சார், ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் சரி ஓகே இந்த ஒரு தடவை இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, பெரியவர் வெளியில வச்ச ஜாமான்தெல்லாம் ஒன்றுனா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு நிருபர் இருந்தார். அந்த நிருபர் என்ன பண்ணாரு, ஃபோட்டோலாம் எடுத்துடுறாரு. இந்த பெரியவரை ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஜாமான் உள்ளே கொண்டு போகிறது ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஜாமான் வெளியே இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே, இந்த வீடு எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு இதை கண்டிப்பாக ஒரு தலைப்பு செய்தியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த ஃபோட்டோ அந்த ஆர்டிக்கல்லாம் எடுத்துட்டு இவர் அவரோட ப்ரெஸ் ஓனருக்கு கொடுக்குறாரு. ப்ரெஸ் ஓனர் கொடுத்து, சார் இப்படி ஒன்று விஷயத்த பார்த்தேன், இதை கண்டிப்பாக போட்டுடலாம் சார், தலைப்பு கூட ரெடி பண்ணிட்டேன், ஒரு வயதானவரை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்த ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்தா ஒரு ஓனர் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்ப்பா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே அந்த நிருபர் சொன்னார், இல்லை எங்களுக்கு தெரியாது சார், ஒரு வயசானவர் அந்த இடத்துல தான் இருக்காரு, நானும் அந்த ஏரியாவில் தான் இருக்கேன், அவரை பற்றி பெருசாக ஒன்றும் அலிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சார், அவர் பாட்டுக்கு இருப்பார், வருவார் போவார், ஆனால் அவருக்கு வாடகை கூட கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் சார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோடனே இவர் தம்பி நீ யாரை பார்த்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, சார் எனக்கு தெரியல, யாருங்க சார் அவர் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இவர் நம்ம நாட்டு பிரதமராக இருந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டு பிரதமரா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாப்பா இவர் பேர் குல்சாரிலால் நந்தா. இவர் ஜவஹர்லால் நேரு இறந்த பிறகு 1964 ஜவஹர்லால் இறந்த பிறகும் 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகும் இவர் தான் பிரைம் மினிஸ்டர், ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. யாரும் தெரியலையானோன்னு, இல்லை சார் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, இந்த நியூஸை ஃபுல் பேப்பர் எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்றாங்க. எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணோன்னே மீடியா அட்டென்ஷன் கெயின் ஆயிடுது. எல்லாம் படை எடுத்து அவர் வீட்டுக்கு வராங்க, எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் வராங்க, எல்லாரும் தேடி தேடி அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியூஸ்ல வேற போடுறாங்க, இந்த நாட்டின் பிரதமராக இருந்த ஒருத்தர் எதுவுமே இல்லாமல், வீடு சொத்து எதுவுமே இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையில் இருக்காருன்னு போட்டோன்னே எல்லாரும் பறந்தடிச்சு வர ஆரம்பிச்சிடறாங்க. பறந்தடிச்சு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, சார் நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் அங்கே இருங்க, இங்கே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸே ஒன்று கொடுக்குறோம், அதில் இருங்கன்னு எல்லாரும் பேசும்போது அவர் இல்லைப்பா மறுத்துடுறாரு. இல்லைப்பா நான் ஏற்கனவே இவ்வளோ காலங்கள் கடந்துட்டேன், நீ கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போகிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடந்து போகிறாரு. எனக்கு இந்த இதை கேட்டோடனே எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ரொம்ப தலகணமா இருக்கோம், எல்லாமே நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம், நம்ம எல்லாமே இருக்கும், ஆனால் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு நாட்டோட பிரதமர், நம்ம நாட்டோட பிரதமர் ஒரு வீட்டுல வாடகை கூட கொடுக்க முடியாம இருக்காரு. அப்ப இவங்க எல்லாம் நாட்டுக்கு எப்படி உழைச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம இப்ப பாக்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மேலோட்டமா, ரொம்ப பகட்டை தான் பாக்குறோம். ஆனா எளிமையான மனிதர்கள் நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால்தான் நம்ம நாடு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த எளிமையை நம்மளும் கடைபிடிக்கணும். இந்த மற்ற பொருளுக்கு ஆசைப்படாம பாருங்க, அவர் எவ்வளோ நல்ல உதாரணத்தை நம்ம காமிச்சிருக்காரு பாருங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது, உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகேயா? தேங்க்யூ.